Hi friends, welcome to Karpum Karpippo. Last class நம்ம latitude and longitude பார்த்தோம் இல்லையா? So இந்த கிளாஸ்ல நம்ம எர்த்தோட motion and எர்த்தோட interior parts அதை பற்றி பார்க்க போகிறோம். First motion of எர்த்தை பற்றி பார்த்துடலாம். எர்த் எப்படி ரொட்டேட் ஆகுது, எர்த்தில் எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ரொட்டேஷன் அப்படின்னா என்னென்னா மூமெண்ட் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். நான் சொன்ன மாதிரி அது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 24 hours எடுக்குது. ஓகேங்களா, அதுதான் வந்து ரொட்டேஷன். Then revolution. Revolutionனா movement of earth around the sun in a fixed path. சன்னை சுற்றி வர்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் பாத்தில் தான் சுற்றி வரும். ஓகேங்களா, சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 365 days. அது போக ஒரு 1/4 day. 1/4 days considered to be a 6 days in an year. ஓகேங்களா, and extra 6 hours to be added for 4 years. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். 1 day is equal to 24 hours. ஓகேங்களா, then 1/4 day அப்படின்னா என்னன்னா 6 hours. then plus 6 plus 6 plus 6 3 times add பண்ணுறது எதனாலனா every 4th year தான் நம்மளுக்கு லீப் இயர் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு நார்மலாக 365 days அப்படின்னா அடுத்து 365 days தான் இருக்கும். அடுத்து 365 then 365 4th year அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன 366 days இருக்கும். அதுதான் வந்து லீப் இயர். ஓகேவா, then orbital plane. Orbital plane அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the plane which is formed by the orbit of the earth is known as orbital plane. just தெரிஞ்சுக்கோங்க. then circle of illumination. circle of illumination என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் குளோப். ஓகேங்களா, குளோபோட ஆக்சிஸ் தான் இது, இன்க்ளைன்ட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சன் ரேஸ் வந்து நம்மளுக்கு எர்த்தில் ரீச் ஆகும்போது, எர்த்தில் வந்து ஃபாலோ ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பாதி வந்து டேயாக இருக்கும், பாதி வந்து நைட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற அந்த ஆக்சிஸ் பேர், இந்த லைன் பேர் தான் வந்து சர்க்கிள் ஆஃப் illumination. அண்ட் சர்க்கிள் ஆஃப் illumination வந்து நம்ம எர்த்தோட ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அது கூட கோயின்சைட் ஆகவே ஆகாது. ஓகேங்களா, தென் ஈக்விட்டர் ரீஜியன் இருக்குல்ல, அதை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ரேஸ் வந்து ஈக்விட்டாரில் ஃபாலோ ஆகுறதுனால என்ன ஆகும்னா அந்த ரேஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அந்த ஆக்சிஸில் நம்மளுக்கு எர்த்தோட ஆக்சிஸில் ரேஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி விழுகும்போது என்ன ஆகும்னா டே அண்ட் நைட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆக்சிஸ் அப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அது ரொட்டேட் ஆக தான் நம்மளுக்கு டே அண்ட் நைட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, தென் solstice and equinox அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். solstice அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா due to the revolution of earth, solstice and equinox that happens. solsticeல ரெண்டு டைப் இருக்குது, summer solstice and winter solstice. உங்களுக்கு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். சம்மர் சாலிஸ்டிஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st of June. அதுதான் வந்து சம்மர் சாலிஸ்டிஸ். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டே வந்து அதிகமாக இருக்கும், ஷார்ட்டஸ்ட் நைட் டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வின்டர் சாலிஸ்டிஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22nd December. அப்போ தான் வின்டர் சாலிஸ்டிஸ். அப்போ ஷார்ட்டஸ்ட் டே அண்ட் லாங்கஸ்ட் நைட். ஓகேங்களா, அதே மாதிரி ஈக்வினாக்ஸும் 2 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். என்னென்னா ஆட்டம் ஈக்வினாக்ஸ் அண்ட் வெர்னல் ஈக்வினாக்ஸ். வெர்னல் ஈக்வினாக்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21st of March. அதுதான் வந்து வெர்னல் ஈக்வினாக்ஸ். அந்த டைமில் வந்து எப்படி இருக்கும், ஈக்வினாக்ஸ் டைமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஷார்ட்டஸ்ட் லாங்கஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் அது ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஆட்டம் ஈக்வினாக்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23rd September. அப்போ தான் வந்து ஆட்டம் ஈக்வினாக்ஸ். அப்போ வந்து இன்க்ளைன்ட் ஆங்கிள், அதாவது டே அண்ட் நைட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து சம்மர் சாலிஸ்டிஸ், வின்டர் சாலிஸ்டிஸ், ஆட்டம் ஈக்வினாக்ஸ் அண்ட் வெர்னல் ஈக்வினாக்ஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உங்களுக்கு நான் நோட்ஸ் மாதிரி கீழே கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். ஈக்வினாக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா when days and nights are equal under the situation sun is vertically overhead at the equator. அதான் டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா சன் வந்து ஈக்வேட்டர் ரீஜனில் ஓவர்ஹெட் ஆகிருக்கும். அதனால் ஈக்வேட்டரில் இருந்தோம்னா சரிசமமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, ஈக்வினாக்ஸ் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ட்வைஸ். எப்போன்னு பார்த்தா 21st March அண்ட் 23rd September. 21st March தான் வந்து வெர்னல் ஈக்வினாக்ஸ் அண்ட் 23rd September வந்து ஆட்டம் ஈக்வினாக்ஸ். ஓகேங்களா, அண்ட் தென் சாலிஸ்டிஸில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைப் இருக்குது, சம்மர் சாலிஸ்டிஸ் அண்ட் வின்டர் சாலிஸ்டிஸ். சம்மர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா
Equinox. After March equinox, the sun appears to be move northward and it's vertically overhead at the Tropic of Cancer. நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, குளோபில் வந்து ஈக்வேட்டர் ரீஜனுக்கு மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அந்த ரீஜனில் வந்து வெர்டிக்கலாக ஓவர்ஹெட் ஆகிருக்கும் சன்னு. ஓகேவா, அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்வினாக்ஸ் 21 மார்ச்சில் நம்மளுக்கு வந்து வெர்னல் ஈக்வினாக்ஸ் நடக்கும் இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட சன் வந்து நார்த்வர்ட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் வெர்டிக்கலாக தானே மூவ் ஆகுது, வெர்டிக்கலாக வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த ரீஜனில் ஓவர்ஹெட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஓவர்ஹெட் ஆகிருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சம்மர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அது எப்போ, அது 21 ஜூன், அதுதான் சம்மர் சாலிஸ்டிஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து லாங்கஸ்ட் டே இருக்கும், ஷார்ட்டஸ்ட் நைட் இருக்கும். அதாவது இதுதான் வந்து நம்மளுக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ரீஜன். அதோட நார்த் சைடில் வந்து லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட். அதோட சவுத் சைடு இருக்கும் இல்லையா, சவுத் சைடில் வந்து என்ன ஆகும்னா ஷார்ட்டஸ்ட் டே அண்ட் லாங்கஸ்ட் நைட். ஓகேவா, தென் வின்டர் சாலிஸ்டிஸ். வின்டர் சாலிஸ்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா on 22nd December the sun is overhead at the Tropic of Capricorn. சன் என்ன ஆகும்னா டவுனில், அதாவது இதுதான் ஈக்வேட்டர்னா இதுதான் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் ஃபாலோ ஆகுறது சம்மர் சாலிஸ்டிஸ், இங்கே ஃபாலோ ஆகுறதுக்கு பேர் என்னென்னா வின்டர் சாலிஸ்டிஸ். ஓகேவா, ஸோ அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22nd December தான். ஓகேவா, அந்த டைமில் என்ன ஆகும்னா லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட் இருக்கும். ஓகேவா, இவ்வளோதான் சாலிஸ்டிஸ் அண்ட் ஈக்வினாக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் தி எர்த், எர்த்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். தென் எர்த் இன்டீரியர். The interior of earth is divided into 3 parts. 3 parts டிவைட் பண்ணுறாங்க, crust, mantle and core. உங்களுக்கு ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தென் டீட்டெயில்டாக நோட்ஸ் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்துடலாமா. எர்த்தோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா. ஸோ இதுதான் எர்த் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் இதில் டாப் மோஸ்ட் லேயர், இந்த லேயர் வரைக்கும் மோரோவிசிக்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லேயர் வரைக்கும் என்னென்னா க்ரஸ்ட் ரீஜியன், அண்ட் இதிலிருந்து இது வரைக்கும் மேண்டில். ஓகேவா, அப்பர் மேண்டில் அண்ட் லோவர் மேண்டில் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. அண்ட் கோர், லோவர் மோஸ்ட் ரீஜன் தான் எர்த்தோட கீழே உள்ள பகுதி தான் வந்து கோர், அதையும் அவுட்ரு கோர் அண்ட் இன்னர் கோர் அப்படின்னு டிவைட் பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜனுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. லெக்ராண்ட் டிஸ்கண்டினியூட்டி அண்ட் குட்டன்பெர்க் டிஸ்கண்டினியூட்டி, ரெப்பிட்டி டிஸ்கண்டினியூட்டி அண்ட் மோரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி அண்ட் கோர்னாட் டிஸ்கண்டினியூட்டி. ஓகேவா, ஸோ இப்போ க்ரஸ்ட்னு எடுத்தோம்னா அந்த அப்பர் க்ரஸ்ட் இது, லோவர் க்ரஸ்ட் இது. ஸோ அதில் அந்த ரீஜன் வந்து ரொம்ப ஸ்மாலர் ரீஜன் தான். ஸோ அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா, அண்ட் மேண்டிலோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700லேருந்து 2900 வரைக்கும். ஓகேங்களா, அண்ட் கோரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5150 கிலோமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6371 கிலோமீட்டர். ஓகேவா, இதுதான் நம்ம எர்த்தை பற்றி பார்க்குறது. ஸோ உங்களுக்கு நோட்ஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எர்த்தோட டாப் மோஸ்ட் லேயர் தான் சொன்ன மாதிரி க்ரஸ்ட். ஓகேவா, த க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் அண்ட் தின்னஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். எர்த்தோட அவுட்டர் லேயர் வந்து க்ரஸ்ட் தான், அது ரொம்ப தின்னாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 40 கிலோமீட்டர். ஓகேவா, அண்ட் அதில் ஒரு ரீஜன் பார்த்தோம் இல்லையா, மோரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு, அதை மோஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லோவர் லிமிட் ஆஃப் த க்ரஸ்ட், க்ரஸ்டோட கீழே உள்ள பகுதி தான் வந்து இந்த மோரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி. ஓகேவா, தென் திக்னஸ் ஆஃப் த க்ரஸ்ட் இஸ் மோர் இன் கான்டினென்ட்ஸ் அண்ட் இன் ஓஷன்ஸ். ஓகேவா, லெசர் இன் ஓஷன். திக்னஸ் ஆஃப் த க்ரஸ்ட், அதாவது க்ரஸ்டோட திக்னஸ் வந்து கான்டினென்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் அந்த ரீஜனில் வந்து அதிகமாக இருக்கும். ஓஷன் இருக்கிற ரீஜனில் வந்து அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. த ராக்ஸ் ஃபார்மிங் த அப்பர் லேயர் ஆஃப் த க்ரஸ்ட் ஆஃப் த எர்த் அண்ட் ரிச் இன் லைட்டர் மினரல்ஸ் லைக் சிலிக்கா அண்ட் அலுமினா. அதாவது சின்ன சின்ன ராக்ஸ் எல்லாமே வந்து அந்த எர்த்தோட அப்பர் லேயர், க்ரஸ்டோட அப்பர் லேயரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்னென்ன மினரல்ஸ் இருக்கும் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா அண்ட் அலுமினா தான் அங்கே நிறைய இருக்கும். ஸோ அந்த மினரல்ஸ் அங்கே இருக்கிறதுனால அந்த லேயர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SiAi, அதாவது சிலிக்கா அண்ட் அலுமினா அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் த லேயர், க்ரஸ்டோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.7 கிராம் per centimeter cube. ஓகேவா, டியூ டு த presence ஆஃப் மினரல்ஸ் லைக் சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் இன் த லோவர் பார்ட் ஆஃப் த எர்த் க்ரஸ்ட், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் SiMa. அதாவது க்ரஸ்ட் ரீஜியனில் வந்து அப்பர் லேயர் அண்ட் லோவர் லேயர்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து சிலிக்கா அண்ட் அலுமினா இருக்கும். இதில் லோவர் லேயரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம் இருக்கும். ஓகேவா, ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ரீஜியன்ஸ் இருக்குது, க்ரஸ்ட்டை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, அதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட். தென் மேண்டில் பற்றி பார்க்கலாமா.
திஸ் லேயர் இஸ் த இன்டர்மீடியட் லேயர் ஆஃப் த எர்த். எர்த்துக்கு டாப் லேயர் வந்து நான் சொன்ன மாதிரி க்ரஸ்ட்டு, பாட்டம் லேயர் வந்து கோர். அப்போது மேண்டில் தான் வந்து இன்டர்மீடியட் லேயர். ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் போத் லொக்கேஷன் அண்ட் டென்சிட்டி, இதை வந்து எப்படி வேரியேஷன் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா அதோட டென்சிட்டி, அதோட திக்னஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அது வேரியேஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ the thickness எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர், கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் லைக் செமி சாலிட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேண்டில் 2 டைப்ஸாக இருக்குது, அப்பர் மேண்டில் அண்ட் லோவர் மேண்டில். upper part of the mantle is called asthenosphere. அதாவது மேண்டிலோட அப்பர் லேயர் என்னன்னு சொல்லுவோம்னா asthenosphere. ஸோ அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 250 கிலோமீட்டர். தென் மேண்டிலோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5.68 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். எல்லா ரீஜன்ஸோட டென்சிட்டி நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன மினரல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லேயரை வந்து வேறு நேமில் சொல்லுவாங்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் asthenosphere இப்படி சொல்கிறாங்கல்ல, இதையும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த பார்ட்டில் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது. தென் கோர். Core is the innermost layer of the earth and occupies center. It is about 3500 kilometer in radius. இதோட ரேடியஸ் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. எர்த்தோட இன்னர்மோஸ்ட் லேயர், அது பாட்டம் லேயர் தான். பட் எர்த்துக்கு கம்பேர் பண்ணும், ஹோல் எர்த்துக்கு கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னர் லேயராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயே இன்னர் கோர் அண்ட் அவுட்டர் கோர்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இன்னர் கோர் ஃபுல்லாகவே லிக்விட் மினரல்ஸ், லிக்விடாக தான் இருக்கும். அவுட்டர் கோர் ஃபுல்லாகவே சாலிட் ஆர் கிறிஸ்டலைன். ஓகேவா? டெம்பரேச்சர் ஆஃப் த கோர் இஸ் பிட்வீன் 2200 டிகிரி செல்சியஸ் to 2750 டிகிரி செல்சியஸ். அந்த கோர் ரீஜனில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டென்சிட்டி யூஸ்வலாக பார்க்குற மாதிரி எல்லாத்துக்கும் டென்சிட்டி பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதோட டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த எர்த் இஸ் 13.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அண்ட் இஸ் மெனி டைம்ஸ் கிரேட்டர் than the average density of the earth. எர்த்தோட டென்சிட்டி விட இது வந்து நிறைய மடங்கு வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் இன்னைக்கான கிளாஸ் இவ்வளோ தான். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து உங்களுக்கு 3 கொஷின்ஸ் நான் எப்போவும் யூஸ்வலாக கேட்பேன் இல்லையா? அந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சாலிஸ்டிஸ் அப்பியர் ஆன். சம்மர் சாலிஸ்டிஸ் வந்து ஒரு டேட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும். அப்பியர் ஆன். தென் செகண்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் மேண்டில். ஒவ்வொரு ரீஜனுக்கும் டென்சிட்டி எல்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னேன்ல. ஸோ மேண்டில் அப்படிங்கிறது இன்டர்மீடியேட்ல லேயர், அந்த லேயரோட டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத என்ன சொல்லுங்கள். தென் தேர்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 layers ஆஃப் கோர் as well as another name of core. ஸோ இந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.